ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவி சீரிஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். அதில் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எல்லா ப்ராண்ட்லையும் கவர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது எம்ஜி காமெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எம்ஜி காமெட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு சிட்டி யூசேஜ் வெஹிக்கிள். ரொம்ப சின்ன வெஹிக்கிள், 4 பேர் காம்பேக்டாக போய்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா 2974 mm, வீல் பேஸ் 2010 mm. ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கிள் என்னன்னா 4.2 m டேர்னிங் ரேடியஸ். ஸோ பெஸ்ட் இன் செக்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து 17.4 கிலோவாட் பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி 230 கிளைம் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக கஸ்டமர் கொடுக்குறது 200 சாலிடாக கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட வாக் ஓவர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜி லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்துடுது. இது டிசி சப்போர்ட் பண்ணாது, ஏசி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, வீட்லேயே தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். பிகாஸ் இது ஒரு சிட்டி யூசேஜ் வெஹிக்கிள். 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான், நீங்கள் பெருசாக லாங் போக முடியாது. ஸோ போர்ட்டபிள் சார்ஜர் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், எங்கே வேணாலும் நீங்கள் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எல்இடி கனெக்டிங் டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க அண்டு பேரலல் ஸ்டெப் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீன் டிசைனாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்லாம்ப் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுல் கண்ணோட ஷேப் மாதிரி இருக்குது எனக்கு, ஏன்னா என் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்ஜின் ரூம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரூமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆயில்ஸ் இருக்குது, வைப்பர் வாஷர் இருக்குது, ஏசி கம்ப்ரஸர் இருக்குது, அண்டு செகண்டரி பேட்டரி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து க்ளோஸ் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சின்ன ரூம், நீட் அண்ட் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. வண்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1290 kgs கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன வெஹிக்கிள்னு நமக்கு சொல்ல முடியாது, ஒரு பவர்டு வெஹிக்கிள் மாதிரி இருக்கும், ஓவர் வெயிட்டட் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டாம்பர் பேனல்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கடாக இருக்குல்ல, இந்த டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக நீக்கலாம். டோர் வெயிட் நல்லாவே இருக்குது. ரீஜர் உங்களுக்கு விண்டோஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. அண்டு நல்ல வீல் பேஸ் தான் இருக்குது, 4 பேர் உட்காரலாம். 2010 mm வீல் பேஸ் இருக்குது இல்லை. ஸோ ஹோல்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே உட்கார முடியும். நீங்கள் எலக்ட்ரிக், அப்சல்யூட்லி எம்ஜி இஸ் நோன் ஃபார் எலக்ட்ரிக், அது இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூவில் இருக்கும், நல்லாயிருக்கும். எம்ஜி லோகோ கொடுத்துருக்காங்க, எம்ஜி காமெட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி டாப் இன் இன்டர்நெட் இன்சைட். அண்ட் டெயில் லேம்ப்ஸும் உங்களுக்கு கனெக்டிவ் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு எல்இடி தான், டிவி லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ பானட் ஓப்பன் பண்ணால் ஸோ பெருசாக பூட் ஸ்பேஸ் இல்லை, ஒரு ரெண்டு மூணு ஷோல்டர் பேக் மட்டும் வைக்கலாம். அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபோல்டபுள் சீட்ஸ், 50-50 ஃபோல்டபுள் சீட்ஸ். 2 பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சீட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். நல்ல காம்பேக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் அப்படியே நீட்டாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டிசைன் பண்ணது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த சீட்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெசல் ஃப்ரீ இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் டெயில்கேட் இல்லை இதில், மேனுவலாக தான் இருக்கேன். ஸோ சேம் அதே சைடு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் சேம் ஆஸ் வீல், அண்ட் நீங்கள் எலக்ட்ரிக் லோகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல் வந்து பார்த்தீங்கன்னா 12 inch ஸ்டீல் வீல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 145/70 R12. ஸோ சேம் ஆஸ் தட் ஆட்டோ ஹோல்டிங் மிரர்ஸ் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ரியர் வந்து டோர்ஸும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் சீட் ஃபோல்டு பண்ணிட்டு தான் நீங்கள் பின்னாடி ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா you can go like this. ஓகே, என்ட்ரும் டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிறது தான் இருக்குது. என்ன மாதிரி ஒரு 2 பேருக்கு வரலாம், குட்டிஸ்னா ஒரு 3 பேருக்கு வரலாம். ஓ எஸ், பின்னாடி அவ்வளோதான். ஸோ ஏறி இறங்குற கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நானே உங்களுக்கு ஓவர் 100 kg இருப்பேன். ஏறி இறங்குற கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது.
சீட் ஃபோல்ட் பண்ணி வச்சு. ஸோ இந்த லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் நல்லா இருக்குது, நல்ல சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து க்ளவ் பாக்ஸ் இல்லை, ஜஸ்ட் சின்ன ஃபோன்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஏதாச்சும் கப் ஹோல்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது. டோர்ஸில் வந்து ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் குட் அண்ட் ப்ரீமியம். அண்ட் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஒயிட் ஃபினிஷில் இங்கே இருக்கிறனால ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஏன் இது வந்து பெஸ்ட் யூசேஜ்னு சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிற வெஹிக்கிள் டிராஃபிக்ஸில் இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக போகலாம். அது ஈவி, உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், பெட்டர் டிரைவாகவும் இருக்கும், பெட்டர் ஹேண்ட்லிங்காகவும் இருக்கும். நான் உங்களுக்கு டிரைவர் சைடில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். டோர் நல்ல வெயிட்டாக இருக்குது, சவுண்டும் நல்லா இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் வந்து எம்ஜி காம்பேக்டோட பைலட் வியூ. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26.8 இன்ச் உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் ப்ளஸ் டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி டிஜிட்டல். ஸோ டச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லாக், வால்யூம், மைனஸ் ஆப்ஷன் இருக்குது, ரேடியோ இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல்ஸ் ஸ்டீரிங் மவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இங்கே இது மாறுது இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு ஃபார்வர்ட் பேக்வேர்டு, வால்யூம் ப்ளஸ் மைனஸு. ஸோ இங்கே வாய்ஸ் கமாண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், இது வேறு பாடுது. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இல்லை இதில், இது மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான் அண்ட் மேனுவல் ஏசி தான். ஸோ ஏசி கூலிங் ஆல்சோ நல்லாவே இருக்குது கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கிள்ஸ். இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா டக்குன்னு கூலிங் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் டிரைவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த சைடு ரோஸ் நல்லா இருக்குல்ல, ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கெல்லாம் தேட தேவையில்லை, இங்கேயே வச்சுருக்காங்க. அண்டு எலக்ட்ரிக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இது வந்து இங்கே ஆட்டோ கியர், நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், ட்ரைவ் மோடு இருக்குது. ட்ரைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட்ஸ் மோடு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பட்டன் இருக்கு. இட்ஸ் குட். ஸோ ட்ரைவ் மோடு போட்டு தான் நீங்கள் வந்து இந்த பார்க்கிங் ரிலீஸ் ஆகுது, பார்க்கிங் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கு. ஸோ ரிவர்ஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் கொடுத்துருக்கலாம், ஏன்னா இவங்க இந்த வேல்யூக்கு சார்ஜ் பண்ணுறப்ப. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, ஒரு பிக்சல் அதிகமாக கொடுத்துருந்தா ஸோ குட். கேமரா பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கேம் அண்ட் ரிவர்ஸ் சென்சர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நாட் 360 கேமரா. ஸோ நீங்கள் வின்சர் அந்த மாதிரி வேரியன்ஸில் போகிறப்ப தான் உங்களுக்கு சர்டைன் மாடல்ஸில் உங்களுக்கு 360 கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இங்கே காட்டிடுது 97% இருக்குது. ரேஞ்ச் வந்து 194 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நியர்லி 100% சார்ஜ் பண்ணால் 220, 230 உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டும். தென் ஆவரேஜாக உங்களுக்கு 200 கொடுத்துருது. கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டோம், சர்வீஸ் அந்த கஸ்டமர்கிட்ட. ஸோ இந்த வெஹிக்கிள் 19,000 கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் நான் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். அண்டு சொல்ல மாட்டேன், இதோட சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் வந்து டியூவல் ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டிக்கு டியூவல் ஏர்பேக்ஸு சஃபிஷியன்ட் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப பெரிய வெஹிக்கிளும் இல்லை, ஒரு sub 3 மீட்டரில். ஸோ நம்மக்கிட்ட டாப் வேரியன்ட் இருக்குது. டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, 2 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஸ்கூல் கூப்பிட்டு போயிட்டு வரது இது பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உங்களுக்கு சரௌண்டிங் இருக்குதுன்னா நீங்கள் அது போயிட்டு வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற வெஹிக்கிள். நீங்கள் அப் அண்ட் டவுனுக்கு ஒரு 50 to 100 சாலிடாக நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம், ட்ரைவ் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து அந்த மிஸ்டர் பீனில் வர குட்டி கார் மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்கலான ஒரு கார். ரோட்டில் போகிற ரோட் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இந்த எம்ஜி காமெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. அதில் பேஸ் வேரியண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வராது. மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 0 to 100 3.5 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். நார்மல் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆகும். ஸோ இட்ஸ் ஓகே. நீங்கள் நைட் சார்ஜ் போட்டிங்கன்னா நார்மல் சார்ஜிங் போட்டு 0 to 100 நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சார்ஜ் போடணுன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு சார்ஜ் ஃபில் ஆகிடும். அண்ட் ஸோ எம்ஜி காமெட்டோட கீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மோல்டட் எட்ஜஸோடு கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக்கு, பூட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு எம்ஜி லோகோ. கீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷ் லாவிஷான ஒரு கீயாக இருக்குது. ஸோ கீயை நான் இங்கே வச்சிடுறேன்.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இங்கே இருக்குது. கீ இங்கே வச்சிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ், ஸோ சன் வைசர்ஸ் இருக்கு. அண்ட் கோ பேசஞ்சருக்கும் இங்கே வேனிட்டி மிரரோட சன் வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் இண்டிகேட்டர்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஊரில். ஸோ டோர் லைட்ஸ் ஆன் ஆஃப், டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லைட்ஸ் ஆன் ஆகும். ஆட்டோ ஐஆர்பிஎம் இல்லை, ஸோ மேக்ஸிமம் நைட் யூசேஜ் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அண்டு சீட் பெல்ட்ஸ் போடுறது தான் எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எப்பவுமே சீட் பெல்ட்ஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க, டிரைவர் கோ பேசஞ்சர் 2 பேருமே. ஸோ இப்போ நான் மூடு மாற்றிடுறேன். டிரைவ் மோடு போட்டேன், பார்க்கிங் பிரேக் எடுத்துட்டேன். ஸோ லெட்ஸ் கோ. நீங்கள் இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் இருக்காது. நீங்கள் வெஹிக்கிள் அன்லாக் பண்ணிங்கன்னா வண்டி ஆன் ஆகிக்கும், பேட்டரி ஆன் ஆகிக்கும். ஜஸ்ட் பார்க்கிங் பிரேக்கை டிரைவ் மோடு போட்டு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ஸோ இது விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அனிமேஷன் நல்லா இருக்கு டிஜிட்டல் அனலாகில். ஸோ யூஸ்வலாக இது வந்து இண்டிகேட்டர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக் வந்து 4 டிஸ்க்குங்க, லைட்டாக வச்சாலே போதும், டக்குன்னு நிற்கிது. எந்த ஒரு சின்ன ரோட்லையும் இது வந்து கம்ஃபர்டபுளாக திரும்பும் இந்த வண்டி. ஸோ இது வந்து 42 PS வித் 110 Nm ஆஃப் டார்க் ப்ரொவைட் பண்ணுது இந்த பேட்டரி, இந்த கார். ஸோ இட்ஸ் டீசன்ட். உங்களுக்கு டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100-110 வரைக்கும் போகும். மேக்ஸிமம் இந்த வண்டி எடுத்துட்டு சிட்டி யூசேஜ் தானே, அளவாக தானே நம்ம போகிறோம். சிட்டி யூசேஜான வெஹிக்கிள் நல்லா இருக்கு. ரைடு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸ்மூத்தாக இருக்கு. ரொம்ப ரொம்ப அக்ரெஷனாகவும் இல்லை, ப்ளசண்டான டிரைவுக்கு ஒரு சூப்பர்பான வெஹிக்கிள். ஸோ ஏன் இந்த காரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயில் மழை எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் காரில் போகலாம். ஸோ நீங்கள் பெட்ரோல் காஸ்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ஈவிங்கிறப்ப பெட்ரோலை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இவி வெஹிக்கிள்ஸில் ஃபாலோ ஆகும். நல்லா இருக்கு. 60ல் போயிட்டுருக்கேன், 60ல் போகிற மாதிரி தெரியல. பிரேக்கிங் டக்கு லைட்டாக பிஞ்ச் பண்ணாலே போதும், நல்ல பிரேக்கிங்காக இருக்கு. ஸோ உங்களுக்கு டிரைவ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ஸ்போர்ட் மோட்னு இருக்கு. ஸோ ஸ்போர்ட் மோட் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் புல்லிங் பவர் நல்லாவே இருக்கு. இந்த ஹீட் ஸ்னாப்டு பார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட வெயிட்டே உங்களுக்கு 1280 கிலோங்கிறப்பெல்லாம் நல்லாவும் இருக்கு. ஒரு சின்ன வெஹிக்கிள், லைட்டர் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நான் ஹைவேக்கு நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இன்டர்சிட்டிக்குள்ளே போயிட்டு வர்றதுன்னு மட்டும் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அண்டு முழுக்க ஒரு சிட்டி பர்பஸ்னால் மட்டும் இந்த வெஹிக்கிள் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு 8,30,000 தான் வருது. ஒரு காம்பேக்டான வெஹிக்கிளாகவும் இருக்குது. 17.4 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் ஸ்டேஷன் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது இந்த வெஹிக்கிள். இது வந்து நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜர் ஒன்று இட்டு போகணும். இல்லை இஃப் இன்கேஸ் நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜர் எட்டு போய்க்கிங்க, நோ வரிஸ். பட் இருக்கிற சார்ஜிங் ஸ்டேஷனில் இந்த வெஹிக்கிள் வந்து சப்போர்ட் ஆகாது, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிளோட ஒரு ஆடர் அட்வான்டேஜ் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சொன்னார் கிட்ட, 4.2 mm டேர்னிங் ரேடியஸ். நான் டேர்ன் பண்ணுறப்ப ஒரு சிங்கிள் லென்க்லேயே நான் டேர்ன் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே கார் எடுத்தோம்னா திருப்ப முடியுமா அப்படின்னு நம்ம எட்டி பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ரோடே உங்களுக்கு தெளிவாக தான் தெரியுது. ஸோ திருப்புறப்போ உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கும். ரோட் விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. பட் ஃப்ரண்ட் வந்து லாங் பேஸ் இருக்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். அங்கே முட்டுமா அந்த சைடு முட்டுமா பார்க்கணும். இது அப்படியே நீங்கள் திருப்பிட்டு போயிடலாம், சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு சூப்பருங்க இந்த எம்ஜி காமெட் வந்து. இது வந்து அடிச்சுக்க முடியாது. வெஹிக்கிளில் சிட்டி யூசேஜுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி, ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள்னா நீங்கள் தாராளமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எம்ஜி வந்து வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பயப்படவே தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஓட்டி பழகிட்டீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ எஸ்,
சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 79 80 போயிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. ட்ரைவ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸ்டீரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது டாப் பண்ணுறப்ப லெதரேட் ரேப்போட கொடுத்துருக்காங்க. பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. சின்ன ஸ்டீரிங், ஸோ குட். இந்த வெஹிக்கிளோட வாரண்டி, என்ன கைண்ட் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வாரண்டி எல்லாமே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜர் செந்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் என்ன விட ஒரு சேல்ஸ் பர்சன் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா ஈஸியாக கன்வே ஆகும். அவரை நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டோமா ஆஃப் பண்ணலையாங்கிற ஒரு இளம் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு எலக்ட்ரிக் பிரேக் போட்டு பார்க்கிங் போட்டு லாக் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். நல்லா இருக்குல்ல? புஷ் பட்டன் ஸ்டார்ட் இல்லைன்னு சொன்னது காரணம் இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வாரண்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த எம்ஜி காமெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜர் செந்தில் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? ஸோ செந்தில், இந்த வெஹிக்கிளோட வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டி விச் இஸ் 15 years. வெஹிக்கிளோட ஒரு லைஃப் டைம் 15 years ஆர் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். நடுவில் என்ன ப்ராப்ளம் எப்படினாலும் நம்ம சர்வீஸில் கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக டெப்ரிசியேஷன் ஆகும். for எக்ஸாம்பிள் ஒரு 8 to 9 years கழிச்சு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு செல்ஸ் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அது மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம செல்ஸ் மட்டும் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பேர் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு 2 years 3 years கழிச்சு எனக்கு ரொம்பவே ட்ரைன் ஆகுது, எனக்கு 200 kilometers கிடைக்கிற இடத்துல ஒரு 80 kilometers 100 kilometers தான் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக இதில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதர் தென் பேட்டரி, அதாவது புது பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். which means அந்த 2 to 3 years அந்த ரேஞ்ச். ஆமாம், 2 to 3 years. இப்போ 14th இயரே உங்களுக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மி ஆகுது அப்படின்னா 14th இயர்னாலுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதர் தென் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஓவரால் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு 3 years or 1 lakh kilometers வரைக்கும் வாரண்டி வந்துடும் ஓவராலாக. எக்ஸப்ட் உங்களுக்கு ஃப்ரெஜைல் மெட்டீரியல்ஸ், இந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ், ஆக்சிடென்டல் டேமேஜ் அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியாது. அதனால இன்சூரன்ஸ் அந்த மாதிரில கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம்? பேட்டரி வந்து 17.4 kilowatt லித்தியம் அயன் பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக யாரெல்லாம் எடுக்கிறாங்கன்னா இந்த டாக்டர்ஸ் டெய்லி அவங்க லேடிஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. லேடிஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை நியர்பை சூப்பர் மார்க்கெட் போகிறது, இந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் பக்காவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படியுமே ப்ரைமரி இது யாரும் எடுக்க போகிறது இல்லை. ஒரு செகண்டரி வெஹிக்கிள், ஒரு தேர்ட் வெஹிக்கிள் தான் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் ஆன் ரோடு பேஸ் வேரியன்ட்லேருந்து சொல்லிடுங்க. பேஸ் வேரியன்ட் போயிட்டீங்கன்னா ஆன் ரோடு வந்து உங்களுக்கு 8.3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. டாப் வேரியன்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப் டு 11 lakhs வரைக்கும் வரும். இதில் மேஜராக உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் இருக்குங்க: எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ். இது எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட்டுங்க. எக்ஸைட்டில் எக்ஸ்க்ளூசிவ் மட்டும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனோட வேரியண்ட்டு அவைலபிளாக இருக்கும். இது எப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா நம்ம அது வேரியண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையில்லை அப்படின்னா வெறும் எக்ஸைட், ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் வெறும் எக்ஸைட் எடுத்துக்கலாம், வெறும் எக்ஸ்க்ளூசிவாகவும் எடுத்துக்கலாம். இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் வேரியண்ட் எடுத்தாலுமே நம்ம சார்ஜர் அடிஷ்னலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவைன்னா நம்ம அதை அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். வேரியண்ட் வாங்கிட்டு நம்ம அடிஷ்னலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு நார்மல் சார்ஜிங் போதுன்னா நம்ம எந்த வேரியண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். 3.4 kilowatt சார்ஜர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வெஹிக்கிள் கூட வந்துடும். அந்த மேலே நம்ம அடிஷ்னலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ப்ரைஸ், வாரண்டி எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம திருப்பூர் ரமணீஸ்வரம் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ரமணி எம்ஜி ஃபார் கிவிங் திஸ் வெஹிக்கிள், ஃபார் ஷூட்டிங் திஸ் வீடியோ அண்ட் ஃபார் த சேல்ஸ் பர்சன் டைம். Thank you, Sundar. Thank you. Thank you so much.